வணக்கம் நண்பர்களே. பிஎம் கிஷான் 22வது தவணை 30 லட்சம் விவசாயிகளுக்கு தாமதம் ஏன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பிஎம் கிஷான் திட்டத்தின் 22வது தவணையை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த மத்திய அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் 6000 3 சம தவணைகளாக நேரடி நன்மை பரிமாற்ற டிபிடி முறையில் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. 21வது தவணை 2025 நவம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் மார்ச் 2026 காலகட்டத்துக்கான 22வது தவணை பிப்ரவரி அல்லது மார்ச் 2026 வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தாமதம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, அறிக்கையின்படி 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இந்த தவணை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. பீகார் மாநிலத்திலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சிக்கலை சந்திக்கலாம். மேலும் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சிலர் தாமதத்தை எதிர்கொள்ளலாம். இதற்கான முக்கிய காரணங்களில் ஆதார் இணைப்பு பிழைகள், முழுமையற்ற இகேஒய்சி செயல்முறை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களில் உள்ள தவறுகள் அடங்கும். டிபிடி முறையில் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கே பணம் செலுத்தப்படுவதால் விவரங்களில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் தவணை தற்காலிகமாக நிறுத்தப்படலாம். விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் இதற்கு அப்படின்னா, பயனாளிகள் தங்களின் ஆதார் விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா, இகேஒய்சி முடிக்கப்பட்டதா மற்றும் வங்கி கணக்கு தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக சரிபார்க்க வேண்டும். இந்த நடைமுறைகளை பூர்த்தி செய்தால் தவணை தாமதமின்றி கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. அதனால நிறைய அன்எஜுகேட்டடாக அவங்க இருக்கிறனால அவங்களுக்கு விவரம் தெரியாமல் அதை அப்டேட் பண்ணாமல், இந்த நியூஸ் எல்லாம் சரியாக அவங்களுக்கு போய் சேராமல், அவங்க பார்த்தா தானே அது தெரியும், 4 பேர் சொல்லணும். அதனால் வயலை விட்டு வரமாட்டாங்க இல்லைங்களா. விவசாயம் என்று விவசாயிகள் இருப்பதால் இது போன்ற தகவல்கள் அவர்களுக்கு செல்வதே கிடையாது. ஸோ அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். இகேஒய்சியை உங்கள் இப்போ வங்கி கணக்கில் அப்டேட் பண்ணணும். அப்புறம் ஃபார்மர் ஐடின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் எல்லாம் பண்ணினா தான் உங்களுக்கு 22வது தவணை கண்டிப்பாக கிடைக்கும். பக்கத்தில் உள்ள சேவை மையத்தில் போய் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி கரெக்டாக கிளியர் பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்த தடுங்களும் இல்லாமல் 22வது தவணையை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு தகவலில் சந்திப்போம்.